கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலே போன வாரத்திலே பேசின செய்தியினுடைய தொடர்ச்சியை உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை தேர்ந்தெடுத்தார்? ஆண்டவருக்கு இந்த மனுக்குலத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அவர் நோக்கம் இல்லாமல் எந்த மனிதனையும் வெறுமையாய் வைக்கவில்லை. தேவனுக்கு உங்களை குறித்து ஒரு நோக்கம் உண்டு என்பதை போன வாரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். அதற்கு ஆதாரமாக நான் எரேமியா 29ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். திரும்ப வாசிக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆண்டவர் வச்சிருக்கிற பிளான்ஸ் அது நம்மளை ஹார்ம் பண்ணுவதற்கு அல்ல, அது தீமைக்கு ஏதுவானது அல்ல என்பதை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற இந்த அருமையான நாட்களில் ஆண்டவர் என்னை எந்த நோக்கத்திற்காக தேர்ந்தெடுத்தார்? நான் போன வாரமே சொன்னேன், நம்ம கேள்வி கேட்கணும். நான் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன்? என்னை குறித்த தேவ திட்டம் என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்பது தேவ சித்தம். அப்போது நான் ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் என்ன செய்து கொண்டு இருக்கிறேன்? இதெல்லாம் நம்ம உட்காந்து யோசித்ததே இல்லைல்ல. ஏன்னா ரொம்ப ஓடிக்கிட்டே இருந்ததுனால நம்ம இதெல்லாம் உட்காந்து யோசிக்கிறதற்கு நேரமும் இல்லாமல் பல நேரங்களில் நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டோம் என்று கூட நான் சொல்லுவேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தேவனுடைய நோக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டுடைய திட்டத்தை, ஆண்டுடைய நோக்கத்தை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். போன வாரம் நான் சொன்னேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை தொழுது கொள்வதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன் இல்லையா? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை தொழுது கொள்வதற்காக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தான் நான் ஆராதிக்க வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தை கர்த்தர் இடத்திலே வைத்திருக்கிறார். நான் ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்திலே உண்டு என்பதை மறந்துட வேண்டாம். அருமையானவர்களே, இன்னைக்கு இரண்டாவதாக நான் இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். எதற்காக தேவன் நம்மை அவர் தெரிந்தெடுத்தார்? தேவன் நம்மிடத்தில் வைத்திருக்கிற அவருடைய திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 1ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இங்கு ஆண்டவர் என்னை எதற்காக அழைத்தார்? அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், இங்கு வாசிக்கிறோம், தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அப்போ தேவன் என்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? என்னை குறித்த தேவ திட்டம் என்ன அப்படின்னீங்கன்னா, ஃபெலோஷிப்புக்காக தேவன் அழைத்திருக்கிறார். எந்த ஃபெலோஷிப்? நம்மகிட்ட தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஐக்கியம் என்ன என்று நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஐக்கியம் இருக்கும். நம்ம எல்லாருக்கூடையுமே யாரோ ஒருவர் ஐக்கியமாக இருப்பாங்க, அல்லது நான் யார்கிட்டயோ ஐக்கியமாக இருக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம ஐக்கியமாக இருக்கிறது அதிகமாக எனக்கு யார்கிட்ட விருப்பமோ அவங்க கூட ஐக்கியமாக இருக்க விரும்புகிறோம். ஏன் மேலே யாருக்கு விருப்பமோ அவங்க நம்ம கூட ஐக்கியமாக இருப்பாங்க. இந்த ஃபெலோஷிப் அப்படின்னா, நானும் பேசுவேன், அவங்களும் பேசுவாங்க, ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றது, ரெண்டு பேரும் உட்காந்து அன்பாக பரிமாறிக்கொள்வது, இதை ஃபெலோஷிப், ஐக்கியம் என்று சொல்வார்கள். அருமையானவர்களே, இந்த ஃபெலோஷிப்பில் பேச்சுவார்த்தையும் இருக்கும். அந்த ஐக்கியத்தை வலுப்படுத்துவதற்காக, அந்த அன்பை பரிமாறிக்கொள்வதற்காக எதையாவது ஒன்றை கொடுப்பதும் வாங்குவதும் அல்லது இணைந்து சாப்பிடுவதும் உண்டு. பிரியமானவர்களே, இந்த ஃபெலோஷிப்பை ஆண்டவர் நம்ம யார் மேலே வைக்கணும் அப்படின்றத விரும்புகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் கூட இன்னைக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஐக்கியமாக இருக்கோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். யோசித்து பாருங்களேன், இயேசுவோட உங்களுக்கு இருக்கிற ஐக்கியம் என்ன? இதான் 2வது தேவனுடைய நோக்கம். இப்போ ஆண்டவர் என் மேலே வச்சிருக்கிற நோக்கத்தில் ஆண்டவர் ரொம்ப என்கிட்ட எதிர்பார்க்கறது எல்லாமே அவருடைய குமாரனாகிய இயேசுவோடு எனக்கு இருக்கிற ஐக்கியம் எப்படி இருக்கிறது? யோசித்து பாருங்களேன். அப்போது நம்ம தேவனோடு ஐக்கியமாக இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழ முடியும். இன்றைக்கி ஆண்டவர் கூட ஐக்கியமாக இன்றைக்கி நிறைய பேரால் இருக்க முடியல. அந்த ஃபெலோஷிப், ஆண்டவரோட ஃபெலோஷிப் வைக்கவே முடியல. பாருங்கள், ஆண்டவர் முதல் மனிதனாகிய ஆதாமை உண்டாக்கினார், அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தார்,
துணையாகிய ஏவாளை கொடுத்தார். இப்போ ஏவாள் அங்கே பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட உடனே ஆதாமும் அங்கே அவன் வஞ்சிக்கப்படுகிறான். ஆதாம் ஏவாள் கொடுத்த உடனே பழத்தை சாப்பிட்டுட்டான். 2 பேரும் இப்பொழுது தோட்டத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ தேவன் இந்த மனிதனை தேடி வந்தபோது பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அந்த ஆதாமோடு வைத்திருந்த அந்த ஐக்கியத்தை ஆதாம் உடைத்து விட்டான், அல்லது பிசாசானவன் உடைப்பதற்கு அங்கே ஒரு காரணமாக மாறிவிட்டான். பிரியமானவர்களே, இப்போ உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியம் உடைஞ்சு போச்சா, அல்லது அந்த ஐக்கியம் இல்லாமே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்களேன். நம்ம எதுக்கு ஐக்கியம் கொள்கிறோம் தெரியுமா? ஒரு தேவை வந்துருச்சுன்னா அவர்கிட்ட ஐக்கியம் வைக்கிறோம். பிரச்சனை பெருசாகிடுச்சுன்னா அவர் மேலே ஐக்கியம் வைக்கிறோம். உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நன்மை உண்டாகணும்னா அவர்கிட்ட ஐக்கியம் வைக்கிறோம். அதுக்கு தேவைக்காக மாத்திரம் ஐக்கியம் வைப்பது ஐக்கியம் அல்ல. பிரியமானவர்களே, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டு கூட ஐக்கியம் வைக்கிறதுக்கு நம்மளை அழைச்சார்னா அந்த ஐக்கியம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேவை இருக்கோ இல்லையோ ஆண்டவரோட உங்கள் ஐக்கியத்தை பலப்படுத்துங்க. உங்களுக்கு வேணுமோ வேணாமோ, உங்களுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ ஆண்டவரோட ஐக்கியம் வைங்க. இன்னைக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ஐக்கியம் நல்லா இருக்குதா? அந்த ஐக்கியத்தை யாராவது உடைச்சிக்கிட்டு இருக்காங்களா? அந்த ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கு நீங்கள் இன்னைக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? அல்லது இந்த ஐக்கியம் இன்னைக்கு உடைஞ்சி அந்த ஐக்கியம் ஒன்றும் இல்லாமல் போனதுக்கு யார் மேலே நீங்கள் பழி சுமத்த போகிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். பாருங்கள், அந்த முதல் மனிதனாகிய ஆதாம் தேவனோடு இந்த ஐக்கியத்தை உடைத்து விட்டான். ஆனால் ஆதாமுடைய 7வது தலைமுறைக்காரனாகிய ஏனோக்கை குறித்து நம்ம படிக்கிறோம். அந்த ஏனோக்கு தேவனோடு இந்த ஐக்கியத்தை அவன் வலுப்படுத்தி கொண்டுகிறான். அதனால தான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆங்கிலத்தில் ஏனோக்கு வாக்ட் வித் காட் என்று படிக்கலாம். ஆனால் தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும், ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம் எவ்வளோ நல்ல அனுபவம் இல்லை? அதுதான் ஃபெலோஷிப், அதுதான் ஐக்கியம். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தின் 20வது வசனத்தில் அந்த ஃபெலோஷிப்பை தான் இங்கே ஆண்டவர் நம்ம இடத்துல விரும்புகிறார். பாருங்கள், மனுஷனை படைத்த நோக்கத்தை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 அங்கே அவருடைய எதிர்பார்ப்பை அங்கே அவர் வெளிப்படுத்துகிறார். பாருங்களேன், நான் வாசிக்கிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். அப்போது இந்த ஃபெலோஷிப்பை ஏற்படுத்துறதற்கு இன்றைக்கி இயேசு திரும்ப விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஃபெலோஷிப் இன்றைக்கி உங்ககிட்ட அது சரியாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உங்கள் கூட ஃபெலோஷிப் வைக்க இயேசு விரும்புகிறார். உங்கள் ஃபெலோஷிப்பை கெடுக்கிறது யாருன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். யார் அந்த ஃபெலோஷிப்பை உடைக்கிறா? உங்களையும் இயேசுவையும் இணைய விடாமல் தடுக்கிறது யார்? உங்களையும் இயேசுவையும் அந்த ஃபெலோஷிப் வைக்க முடியாமல் யாரோ ஒருத்தர் கெடுக்கிறாங்கல்ல, அது யாருன்னு கண்டுபிடிங்க. இயேசுவோடு இருக்கிற ஃபெலோஷிப்பை விட எனக்கு உலகத்தில் வேறு எந்த காரியமும் வேண்டாம் அப்படின்னு ஒரு நல்ல முடிவெடுங்க. இயேசுவோட இன்றைக்கி நீங்கள் ஃபெலோஷிப் வைக்கலாம். எவ்வளோ நல்ல தேவனில் இயேசுவை நீங்கள் எங்கேயோ ஒரு படத்தை மாட்டி அவருக்கு முன்னால் நின்று 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறது அல்ல. இந்த இயேசு இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அவர் நம்மோடு பேசவும் அவரோடு நாம் பேசவும் கிருபை பாராட்டுகிற தெய்வம். அவர் நம்ம கூட பேசுவாரா? பேசுவார். நம்மை சந்திப்பாரா? சந்திப்பார். நாம் அவரோடு உறவு வைத்திருக்க முடியுமா? வைத்திருக்க முடியும். நீங்கள் எதையும் ஷேர் பண்ணலாம், எதையும் அவரோட மனம் திறந்து பேசலாம். இன்னைக்கு ஒருவேளை எனக்கிட்ட மனம் திறந்து பேச யாரும் இல்லை, இன்னைக்கு நான் யார்கிட்ட மனம் திறந்து பேசுவேன், யார்கிட்ட போய் என் மனக்கவலையெல்லாம் கொட்டுவேன்னு சொல்லி யாரையோ நீங்கள் தேடிட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, இயேசுவை விட உங்கள் மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. ஒருவேளை எல்லாரும் உங்களை ஏமாற்றிருக்கலாம், எல்லாரும் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட உங்கள் மனசை திறந்து கொட்டி பாருங்கள். ஆண்டுகிட்ட உங்கள் மனசை திறந்து உள்ளத்தில் ஆழத்துலேருந்து நீங்கள் சொல்லி பாருங்கள், ஆண்டு இதுதான் என் நிலைமை, இதுதான் என் பிரச்சனை, இதுதான் என் கவலை, இங்கே தான் நான் தோற்று போகிறேன் அப்படின்னு அவர் கூட கை கோர்த்துக்கோங்களேன். இந்த ஃபெலோஷிப்புக்காக தான் அவர் நம்மளை அழைச்சாரு. பாருங்கள், சங்கீதக்காரன் ரொம்ப அழகாக 16ஆம் சங்கீதத்தில் 11வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நம்ம ஒருவேளை இதை பாட்டாக பாடுவோம், ஆனால் அதனுடைய உண்மை அந்த அனுபவத்தை எத்தனை பேர் வாழ்க்கையில் நீங்கள் ருசிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. சங்கீதம் 16:11 வாசிக்கிறேன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. உமது சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். அது அறகுறையானது அல்ல. அங்கே போய் உட்காந்துட்டா, அவர் கூட ஃபெலோஷிப்பில் உட்காந்துட்டா எல்லாத்தையும் மறந்துடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை தான் சாலமோன் ஞானி பெற்றிருந்தார். நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
அங்கே ஆண்டவர் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் சாலமோனை தேடி வந்து சாலமோனோடு பேசி அவனுடைய தேவை எல்லாத்தையும் கேட்டு சாலமோன் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அங்கே சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு இல்லையா? அவரே சொல்கிறார், எப்பா ஐஸ்வர்யத்தை கேட்காம ஞானத்தை கேட்டியே, நான் உனக்கு தரேன்னு சொல்லி கொடுத்து ஆசீர்வதித்த சாலமோனுக்கு பாருங்க, இன்னைக்கு அவனுடைய புத்தி எப்படி மாறி போச்சுன்னா, உலக பிரகாரமான ஃபெலோஷிப்பை அவன் நாட ஆரம்பிச்சிட்டான். தேவனோடு இருக்க அந்த ஃபெலோஷிப்பை சின்ன வயசில் ஆண்டவர் அவனை சந்தித்து அவன் கூட பேசின அந்த நல்ல அனுபவத்தை சாலமோன் கெடுத்துக்கிறான். பாருங்களேன், அவனுடைய ஃபெலோஷிப் எங்கே தேடிச்சு, எதை தேடிச்சு அப்படிங்கன்னா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வாசிக்கிறோம், இந்த சாலமோன் அவன் அநேக ஸ்திரீகளோடு ஐக்கியம் வைத்திருந்தான், அவர்களோடு ஐக்கியம் வைத்தான். பண்மையில சொல்லப்படுகிறது. வச்சு அந்த ஐக்கியம் என்ன எங்கே கொண்டு போச்சு தெரியுமா? தேவனை விட்டு அவனை விலக செய்தது. பிரியமானவர்களே, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை கெடுக்கிறதற்கு உலகத்தில் நிறைய ஐக்கியங்கள் உண்டு. நிறைய ஐக்கியங்கள் கர்த்தரையும் உங்களையும் பிரித்து விடும். ஜாக்கிரதையா இருங்க. உங்களோடு இருக்கிற தேவனுடைய ஐக்கியம், தேவனோடு இருக்கிற உங்கள் ஐக்கியம் அது கெடுத்து போடும் என்று சொன்னால், எத்தனை அது கோடிகள் லாபமாக இருந்தாலும் உலக ஐக்கியங்களுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு அந்த தீர்மானம் எடுப்பீங்களா? விலைக்கரையமா உங்கள் ஐக்கியங்களை தூக்கி நீங்கள் பலிபீடத்தில் வச்சுட்டு தேவனோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீங்களா? இன்னைக்கு இந்த நாளில் அர்ப்பணித்து, ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் என்னை தாழ்த்தி தருகிறேன், அந்த உங்கள் ஐக்கியம் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்களோடு இருக்கிற ஐக்கியத்தில் நான் வலுப்பெற விரும்புகிறேன், உங்கள் ஐக்கியம் ஒரு நாள் விழுந்துடக்கூடாது, உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி தினந்தோறும் ஐக்கியத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? எப்படி ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்வது? ஐக்கியம் அதாவது அந்த ஃபெலோஷிப் அப்படின்னாலே அவங்களும் பேசணும், நானும் பேசணும் இல்லையா? அதுதான் ஃபெலோஷிப். பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டருக்கு உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் ஆண்டர் கூட பேசுகிறீங்களா? அதுக்கு டைம் ஒதுக்குறீங்களா? ஆண்டர் உங்கள் கூட பேசுகிறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குறீங்களா? ஒருவேளை நீங்களும் ஆண்டவரும் பேசாமல் ஐக்கியத்தை வளர்த்துக்கவே முடியாது. ஆண்டர் கூட நீங்கள் பேசாமல் ஒரு நாளும் நான் ஐக்கியமாக இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உங்கள் ஐக்கியம் நல்லா இருக்கணும்னா, இயேசுவோடு அந்த ஐக்கியம் நல்லா இருக்கணும்னா, இன்றைக்கி அவர்கிட்ட மனம் திறந்து பேசுங்க. ஒரு நல்ல நண்பரை போல பேசுங்க. அவரை மாதிரி ஒரு நல்ல நண்பரை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், நீங்கள் என் சிநேகிதராக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். சிநேகிதர் என்று அழைத்தார் இல்லையா? பாருங்கள், அந்த சிநேகம்தான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி ஆண்டவர் அதை உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறாரு. உங்ககிட்ட அந்த ஐக்கியம் வைக்க விரும்புகிறாரு. ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, நான் உங்ககிட்ட ஃபெலோஷிப் வைக்காமல் உலக ஃபெலோஷிப்பில் நான் ரொம்ப நாளாக மாட்டிக்கிட்டேன். இந்த உலக ஃபெலோஷிப்பை விட்டு ஆண்டவரே, உங்களை விட்டு பிரிக்கிற இந்த உலக ஃபெலோஷிப்பை விட்டு நான் வெளியே வரேன், உங்கள் கூட ஃபெலோஷிப் வச்சுக்கிறேன். அவர் கூட ஃபெலோஷிப் வச்சிங்கன்னா எந்த ஃபெலோஷிப் உங்களுக்கு தேவையோ அங்கே தான் உங்களை அனுமதிப்பார். தேவையில்லாத ஃபெலோஷிப்பை அவரே தடுத்துருவார். அவரே வேணான்னு சொல்லி உங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லுவார். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. ஆண்டவரே, உங்கள் கூட ஐக்கியம் வைக்க எங்களை நீங்கள் ஏற்படுத்தினீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் கூட இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை உடைக்கிறதற்கு பிசாசு எத்தனை தந்திரங்களை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் உடைத்து தகர்த்து போட எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் உங்கள் கூட இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பில் அதிக கவனம் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனால் உங்கள் கூட இருக்கிற ஃபெலோஷிப்பில் நாங்கள் வளர்வதற்கு தடையாக எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுதோ அதெல்லாம் உடைக்கப்பட்டு போவதாக என்று இப்பொழுது எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரோடு உங்கள் ஃபெலோஷிப்பை பலப்படுத்திக்கோங்க. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரமும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். For prayer and counseling 044-2486-3381 4353-3381. Mobile 9282-191-333.